இன்னைக்கு சனிக்கிழமை. பெரியவனுக்கு மட்டும் ஸ்கூல் இருந்ததுனால, அவனுக்கு லஞ்சுக்கு லெமன் ரைஸும், பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணி குடுத்து விட்டுட்டேன். சின்னவன் லேட்டா தான் தூங்கி எழுந்திரிச்சான். அவனுக்கு டிஃபன் குடுத்துட்டு, அப்புறம் ஆப்பத்துக்கு அரிசியும் ஊற வச்சிருந்தேன், மாவு அரைக்கிறதுக்காக. அதையும் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் சமைக்க போயிருந்தேன். மதியானம் லஞ்சுக்கு பருப்பு கறி தான் வைக்க போறேன். அதுக்கு பாசி பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். மிக்ஸி ஜார்ல தேங்காய், சீரகம், பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சுக்கணும். குக்கர்ல தாளிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற வச்சிருந்தோம்ல பருப்பு, அதுவும் கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு, அப்புறம் அரைச்சதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா வந்துட்டு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 4, 5 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி பிரஷர் இறங்குனதுக்கு அப்புறம் இறக்கிக்கிட்டோம்னா சூப்பரான ஒரு பருப்பு குழம்பு ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு அப்பளம், ஊறுகாய் இருந்தாலே எவ்வளோ சாப்பாடு வேணா சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். 1 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி, 1/4 கப்பை விட கம்மியா உளுந்தும் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். கொஞ்சமா 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கிட்டேன். முதல் வாட்டி அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, தேங்காய் தண்ணி எடுத்து வச்சிருந்தேன்ல, அதை ஊத்தி அரைச்சுக்கிட்டேன். அடுத்த வாட்டி அரைக்கும்போது கொஞ்சமா சாப்பாடும், தேங்காயும் சேர்த்து அரைச்சுக்கிட்டேன். பாய்.